பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து விடைக்கு வந்தால் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களுள் ஒருவராக திகழும் கொழும்பு 11 PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் உபதேசம் செய்த ஹிஜ்ரி ஆண்டு எது? இந்த கேள்வியை கேட்டதும் ஏராளமானவர்கள் துடித்தார்கள். அதிலே முதலில் எழுந்து வந்தவருக்கே முதல் சந்தர்ப்பம். அந்த வகையில் வந்திருப்பவர் யார் என்று கேட்டு பார்ப்போம். உங்களுடைய பெயர், வகுப்பு, பாடசாலை, விடை சொல்லுங்கள். நான் கூகிரி மதீனா தேசிய பாடசாலையில் தரம் 12 கற்று வருகிறேன். சரியான விடை ஹிஜ்ரி 10. ஆம், ஹிஜ்ரி 10 என்பது சரியான விடை. சரியான விடை கூறியிருக்கும் இந்த மாணவிக்கு PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை மேடையில் வழங்கி கௌரவிக்கின்றார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MRM நியாஸ் அவர்கள். இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடசாலை பஹமூனே குறிகொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்யாலயம். நிகழ்ச்சியிலே அடுத்து நகைச்சுவை அம்சத்தை தருவதற்கு தரம் 10 சேர்ந்த SDF நஸ்வா MFS பஸ்மிலா. இங்கு நாங்கள் ஆடம்பரமான முறையில் சாப்பாடு கொடுத்தல் என்ற நகைச்சுவை நடாத்த வந்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சித்தி அம்சியா. வலைக்கும் அஸ்ஸலாம் உம்மு ஹபீபா. ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஏன் தேன்வா செல்லிய வாரக்கிழமை என்ற மகளோட புள்ளைக்கு பேரு போடியாகுதேன். அதுக்கேத்துக்கேம்பா நீங்க இப்படி கவலைப்படிய? இல்ல உம்மு ஹபீபா, புள்ளோட பேரு போடியது பெருசா எடுக்கணும். ஆற்றச்சா மாற்றச்சா என்றுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏத்தேன்வா, எங்கட மகண்ட கடையில தானே ஆட்டிரச்சிருக்குது, விலைக்குறைவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தானேவா? அதுவும் சரிதான். என்ன 1வது புள்ள சுத்தி பெருசா எடுக்கணுமா? அதுக்கேத்துக்கேம்பா கவலைப்படிய? நாங்க சேர்ந்து செய்வோம், சரியா? அதுவும் சரிதான், நல்ல யோசனை. அது சரி, புள்ளோட பேர் ஏத்தேம்பா? எந்தையோ எங்கட மகள் சொன்னவா புதிய ஜாதி பேருண்டு. எந்தேன் புதிய பேருண்டா? ஓவா, எந்த தெரியுமா இந்த பேரண்ட பேரு? பர்வீஸ் முஸ்னி. எந்தேன் பர்வீண்ட முந்தானியோ? ஓவா, நீங்க சொன்ன மாதிரி புதிய ஜாதி பேருண்டுதான். ஐயோ உம்மு ஹபீபா, பர்வீண்ட முந்தானி இல்ல, பர்வீஸ் முஸ்னி, பர்வீன் முஸ்னி. ஐயோ, எந்த முந்தானியோ எனக்கு தெரிய புள்ள. எப்படியோ அல்லாஹ் சொல்லிக்க மாதிரி ஆடம்பரம் இல்லாம புள்ளோட பேரை போட்டு முடிப்போம் தாத்தா. சரி புள்ள, நேரத்தோட வந்துரு. சித்தி ஹம்ச தாத்தா, நீங்க நேரத்தோட வரச்சனத்துக்கு சரிப்பட்டு வராதுவோ. ஏன் உம்மு ஹபீபா அப்படி சொல்லியே? நீ வராட்டி இந்த சாப்பாட்டுல வேலையே இல்ல. இல்ல புள்ள, நீ சொன்னதுக்கு வேலை இல்ல. நீ இல்ல சாப்பாடு கொடுக்கிய ஓட மருமகன் தானே. அப்படின்னா ஓட மகள் தான் சொல்லணும். அவங்க சொல்லாம நான் போன நினைக்கிறோண்டு. அவள்ட மகளோட கடையால ஆட்டிரச்சி எடுக்கத்தாளான், அதை சாப்பிடுறதுக்கு வந்துருச்சு என்று சொல்லி வா. உம்மு ஹபீபா அப்படி ஒண்ணும் நினைச்சே இல்ல. சாப்பாடு கொடுக்கிது 50 சகானுக்கு. அதுவும் எங்கட மருமகண்ட பெரிய பெரிய கூட்டாளிகளுக்கு தான் நான் சொல்லி இருக்கிறேன். சித்தி அம்சதாத்தா, அப்படி என்ன பெரிய பெரிய கூட்டாளிகள் அப்படி 6 அடி மனிதர்களா வாரார்கள்? சித்தி அம்சதாத்தா, பெரிய பெரிய ஆளுகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறத அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டானாம், அது தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த ஏழை எளியாக்கள் இந்த சாப்பாடு தின்றதுக்கு வசதி இல்லாக்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா அது எவ்வளவு ஒரு பெரிய நன்மை தெரியுமா? இது இல்லாம பெரிய பெரிய ஆக்களை கூப்பிட்டு சாப்பாடு வச்சிய எனக்கு தெரியும் ஹபீபதாத்தா. சொல்றது ஏண்ட கடமை, செய்யறது உங்களோட கடமை. அப்ப நான் போயிட்டு வாரேன். சரி உம்மு ஹபீபா, ஆடம்பரம் ஏதென்று தெரியாம இருந்து எனக்கு நல்லா சொல்லி தந்துட்ட. நீ நல்லா இருக்கணும். சரி, நேரமும் ஏறிக்கிட்டு போகுது, அப்ப நானும் போறேன். புள்ள நீ கட்டாயமா வந்துரு. பாப்போம் அதையும். தொடர்வது நாடகம். நாடகத்தை தருவதற்கு தரம் 9 சேர்ந்த APM அரபாத், தரம் 10 சேர்ந்த MRM சியாத், MRM ரிஃபான், MHM ரினாஸ், தரம் 11 சேர்ந்த MJM ஆசாத். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் எனும் தலைப்பில் நாடகத்தை நடிக்க முன்வந்துள்ளோம். பாத்திரங்கள் வயதான ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், சில வாலிபர்கள். இடம் பாதையோரம். வயதான ஆசிரியர் பாதையோரமாக தள்ளாடி தள்ளாடி வருகிறார். எதிரே ஒரு மாணவன் வந்து அவரை சந்திக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த வெயில் எங்க போறீங்க நீங்க? யாரு? உங்க பேர் என்ன மகன்? நான் மூசின், முக்தார் நானாட மகன்.
ஓ, மந்திச்ச முசினான மகனா, சந்தோஷம். இப்ப எங்க சார் நீங்க போறீங்க? நான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போற மகன். என்னோட பென்ஷன் காசு இன்னைக்கு அது கிடைக்கும்னு பாக்கணும். ஏன் சார் இன்னும் கடக்கலையா? ஆமா மகன், போன வாரம் நிலையில் வந்தத லேட் ஆயிட்டுது. ஏன் சார் இப்படியே நடந்தா போறீங்க? இப்ப என்ன செய்ய மகன், பஸ் காசு இல்லையே, போக வர 30 ரூபாய் தேவையே. ஷா, இந்த நேரம் பார்த்து நான் என்னோட பெருசா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல அண்ணா, சரிக்கு ஏதாவது உதவி செய்யலாமே. பரவாயில்ல மகன், நான் உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நான் பார மகன். இவ்வேளையில் 3 நண்பர்கள் அவ்வழியே வருகின்றனர். டே, அந்த காரா ஜப்பர் சார் வராரு. டேய் வா, அவர்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம். சும்மா பேச்சு கொடுத்து பயன் இல்லடா. அவர்கிட்ட இருந்து நாம ஏதாச்சும் படிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்த பழைய சார் இல்லையா? போடா பைத்தியம், அவரு 10 வருஷத்துக்கு முன்னே படிச்சு கொடுத்தவரு. இந்த காலத்துல அவர படிப்பு ஒன்னும் சரிப்பட்டு வராதுடா. அப்படி சொல்லாதே. இந்த ஊருலே அவர்கிட்ட படிச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. சரி, அதை விட்டுட்டு வாடா, சேர்க்கிட்ட போ. 3 ஆசிரியரிடம் வருகின்றனர். என்ன சார், இந்த வேகாவையில் எங்கே போறீங்க? நான் குடியொன்னு தரட்டா? வேணா மகன், இப்படியே போய் எனக்கு பழகிட்டுது. நாங்கெல்லாம் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாருடா. அவர்கிட்ட படிச்சவங்க யாரும் கொடுத்தா தான் வாங்குவாரு. அப்படித்தானே சார்? அப்படி இல்ல மக, ஒரு கையில கூடையும் பிடிச்சுக்கிட்டு மறுகாயில தடியும் பிடிச்சு என்னால நடக்க முடியாது. அப்படியா? சரி, அப்படின்னா அந்த கைத்தடியை தாங்க. வேணா மகன், தடி இல்லாம என்ன நடக்க முடியாது. தடியாலே நீங்க நடக்கிறீங்க, காலால தானே நடக்கிறீங்க. அப்ப தடி எதுக்கு? நசீர், அடே நசீர், பாவண்டா சார், தடிய கொடுத்துடு. மகன், தடியை தர சொல்லு மகன், என்னால ஒரு நாள் கூட நடக்க முடியாது. சார் சார் பாத்து, நீங்க எழும்பாதீங்க, நான் தடி எடுத்து தாரேன். நீங்க அப்படியே உட்காருங்க. அடே, நாம் காசிம் காக்காட மாங்க மரத்துல மாங்க பறிக்கிறதுக்கு இந்த தடி உதவுண்டா. நீ வாய பொத்துக்கிட்டு வாடா, போகலாம். இல்லடா, பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. தடிய கொண்டு வந்து கொடுக்க சொல்லுடா. இங்க பாரு மாஹிர், பாவம் புண்ணியம் பாத்துக்கிட்டு இருக்க நம்மளால முடியாது. காசிம் காக்கா தோட்டத்துக்கு வரும் முன்னரே மாங்காகளை பறிக்கணும். வேணும்னா வா, இல்லன்னா நீ சேரோட இரு, நான் போறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க சார், இவனுங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க. அவனுங்களோட வேலை முடிஞ்சது தடிய கொண்டு வந்து தருவானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துடுங்க சார். இவ்வேளையில் அந்த 3 நண்பர்களில் ஓரளவு நல்ல மனம் கொண்ட நண்பன் அவ்வழியே களைத்து ஓடு வருகிறான். ஆசிரியர் அவனையும் இடைமறைத்து, ஏன் மகன், ஏன் இப்படி ஓடுங்க, என்ன ஆச்சு? என்னோட வந்த அவனுங்க 2 பேரும் மரத்தில் ஏறினானுங்க. நல்ல பெரிய மாங்கா உச்சியில் இருக்குன்னு மேலே ஏறி போனாங்க. அந்த நேரம் என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. அந்த நேரம் அவனுங்க ஏறின மரக்கொப்பு முறிஞ்சு 2 பேருமே கீழே விழுந்துட்டானுங்க. ஒரு தண்டை இடுப்பு உடைஞ்சிட்டது, மத்தவண்ட ஒரு காலும் கையும் முடிஞ்சிட்டது. அதுதான் அவங்களோட வீட்டுக்கு சொல்ல நான் ஓடுறேன். அடப்பாமே, சின்ன வயசு பையனுங்க. ஆமா, நீ எப்படி தப்பின? நீ மரத்துல ஏறலையே? இல்ல சார், ஹராமான முறை அந்த மாங்காய சாப்பிட நான் விரும்பல. அதனால நான் மரத்துக்கு கீழே நின்றுகிட்டு இருந்தேன். நல்ல வேலை. ஆமா, நான் படுத்து போ. தடியங்க விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு வந்த காசிம் காக்கா தடி எடுத்துட்டாரு. அவர் உங்களுக்கு கொண்டு வந்து தரதா சொன்னாரு. அவனுங்க உங்க தடியை பிடிங்கின்னு போனதால நீங்க அவனுங்களுக்கு பதுவா செஞ்சீங்களா சார்? அஸ்தோபிர்லா, நான் அப்படி பதுவா செய்ய மாட்டேன் மகன். ஒரு உண்மையான ஆசிரியர் அப்படி செய்ய மாட்டேன். ஆனா ஒண்ணு, அவனை இங்க நடந்த மாதிரி என் மனசுல வேதனைப்பட்டேன். அல்லாஹ்கிட்ட நான் முறையிட்டு அழுதேன். அதுதான் சார், உங்களோட முறையிட்ட அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் போலும். சுட தண்டனை கொடுத்துட்டான் பாத்தீங்களா? அது அவன் பொறுப்பு மகன். அதுக்காக நான் திருப்தியா சந்தோஷப்பட மாட்டேன் மகன். நீங்க 60 வயசுக்கு அப்புறம் தான் கைத்தறியின் துணியோட போனீங்க. ஆனா அவனுங்க 20 வயசுலயே கைத்தறியின் துணியை நாடு அல்லாஹ் வச்சுட்டான் பாத்தீங்களா? அப்படி சொல்லாதீங்க மகன், அது பாவம். அவனுக்கு நல்லா சுகமாக வாழ அல்லாஹ் இதை துவா செய்யுங்க. அது நம்மட கடமை அல்லவா? சரி சார், நான் அப்படியே துவா செய்றேன். நான் போய் வரேன் சார். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தனி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சி எது என்பதை தெரிவு செய்வதற்கு நடுவர்களைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் எம் ஜுனைத் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். குறிக்கொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் வித்தியாலயத்தின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தன. அவற்றுக்குள் மிகச்சிறப்பான நிகழ்ச்சி என்ற வகையில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ஆங்கில பேச்சை வழங்கிய ஹஸ்னா என்ற மாணவி வழங்கிய ஆங்கில பேச்சை சிறப்பான நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சிறந்த நிகழ்ச்சிக்கு பரிசு வழங்குகின்றார்கள் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் மாவனல்லை அல் சஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தார் வழங்கும் பரிசு. அந்த பரிசினை மேடையிலே வழங்கி கௌரவிக்கின்றார் மாவனல்லை அல் சஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் ALM ஃபாரூக் அவர்கள்.
நிறைவு பெறுவது எங்கள் பாடசாலை. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலை பகமுனே குறிக்கோட்டுவ சுலைமானியா வித்யாலயம். அடுத்த வெள்ளியன்றும் எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நேர்கள் இதுவரை எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ்.